இந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய நமக்கு முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொருளாதாரத்தை விடவும் முக்கியமான சிலது இருக்கிறது. அதுக்கு கீழே தான் பொருளாதாரத்தை நீங்க வைக்கணும். அதுல முக்கியமானது எது என்று சொன்னால், பொருளாதாரத்தை விட எது முக்கியமானது என்று சொன்னால் சுயமரியாதை முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் நமக்கு இந்த பொருளாதாரத்தில் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நல்ல சம்பாரி, மானத்தை விட்டு சம்பாதிக்காத. சம்பாதிக்கிறது இஸ்லாம் தடுக்கல. ஃபர்ஸ்ட் நீங்கள் பொருளாதாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மானம் மரியாதையை விட்டு சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான இழிவான காரியத்தை செய்ய, ஒருத்தன் காலில் விழுந்து ஒருத்தன் கெஞ்சி அல்ல வேற மாதிரி எல்லாம் மானத்தை விடுற விஷயம் தான். உன்னுடைய காசு பணத்தை விட எது பெருசு? உனக்குன்னு மனுஷனுக்குன்னு ஒரு மானம் இருக்கிறது, மனுஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது, மனுஷனுக்குன்னு ஒரு இஸ்ஸத் இருக்கிறது. அந்த இஸ்ஸத்தை நீங்க என்ன செய்யணும்? காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதில் கூடுதலா இருங்க என்று இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தை திரட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் விதியாக உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இந்த விதியை தான் இஸ்லாம் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் விதி நான் எதை வச்சு சொல்றேன் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்றாங்களா, பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புலாம் வருது. மக்காவில் அவங்க செஞ்ச பிரச்சாரம் ஆட்கள் குறைவா வந்தாலும் இப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குதுங்கிற செய்தி எல்லா பக்கத்தும் போகுது. ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவா இருந்தாலும் இந்த மாதிரி முகமது ஒருத்தர் வந்திருக்கிறாராம், என்னமோ புதுசு புதுசா என்னமோ கொள்கையெல்லாம் சொல்றாராம், அப்படி இப்படி சொன்னது சொல்லாது இப்படி பலதும் சேர்ந்து பல நாடுகளுக்கும் என்ன செஞ்சிருது, அது பரவிடுது. அந்த நேரத்தில் சாம்ட சிரியாங்கிறது ரோமாபுரி அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. சிரியாவெல்லாம் என்ன இருக்கு? இத்தாலி இருக்கே, ரோமாபுரி. இத்தாலியுடைய தலைநகரத்தில் ரோமாபுரி சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். அந்த ரோமாபுரி கீழே தான் இந்த அரபு நாடுகள் முழுசு இருந்துச்சு. சவுதி அரேபியாவை தவிர பாக்கி உள்ள அரபு நாடுகள்லாம் யார் கையில் இருந்துச்சு? ரோமாபுரி கையில் தான் இருந்தது. அந்த ரோமாபுரியில் ஷாம்ங்கிற பகுதியில் அந்த ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு பேர் தான் கிஸ்ரா. அந்த கிஸ்ராவுடைய தலைமையின் கீழே ஒரு சிற்றரசர் அங்கே இருக்காரு. சின்ன சின்ன ஆளுகளை வச்சிருப்பாங்க. பேரரசர்னு ஒருத்தர் இருப்பாரு, சிற்றரசர்னு ஒருத்தர் இருப்பாரு. சிற்றரசர்னா மாநிலம் மாதிரி வச்சுக்கிறீங்களேன், பேரரசர்னா நாடு மாதிரி, சிற்ற மாநிலம்னா சிற்றரசர்னு சொல்லி வச்சுக்கிறது. அப்போ அங்கங்கே தனித்தனி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை கட்டுப்படுத்த நடப்பாங்க, கப்பம் வாங்கி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சிற்றரசர் ஷாமில் இருக்கிறார். அபூ சுஃபியான் என்ன பண்றாருன்னு கேட்டால், அபூ சுஃபியான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முக்கியமான எதிரிகள்ல ஒரு ஆளாக அப்ப இருந்தவர். பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த முஆவியாவுடைய தகப்பனார், முஆவியா ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்க தகப்பனார் நம்ம யஸீதுன்னு கேள்வி, அவங்களுடைய தாத்தா. இஸ்லாத்தில் முதல்ல ஆரம்பத்தில் கடுமையா எதிரியா இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரு? அபூ சுஃபியான். அவர் எதிரியா இருக்கிற காலத்தில் ஒரு வியாபார கூட்டத்தோட ஷாமுக்கு போறார். வியாபார பொருள்கள்லாம் ஏற்றிக்கிட்டு சிரியாவுக்கு போய் விற்பனை செய்ய போறார். அப்ப இந்த கிஸ்ராவும் வந்திருக்கிறார். ரோமாபுரியிலேருந்து எங்க வந்திருக்கிறாரு? அவருடைய ஆளுகையில் உள்ள ஷாமில் எப்படி நிர்வாகம் நடக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார். என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஏதோ இங்கே பக்கத்தில் மக்காவில் யாரோ வந்திருக்காராம்லப்பா, இந்த பகுதியில் பக்கத்தில் ஏதோ புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறாராம்ல, அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமான்னு அவருக்கு கேள்விப்பட்டு இங்கே கேட்குறாரு. என்னமோ ஒரு ஆள் வந்திருக்காரான்னு. அப்போ இந்த அங்கேருந்து யாராவது தெரிஞ்சாங்கன்னா பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறார். அந்த ஊருக்காரங்க வேணா இந்த பக்கம் சுற்றி தெரிஞ்சாங்கன்னா என்ன செய்ய, அங்கிட்டு வியாபாரத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா அது மாதிரி ஆட்கள் தென்பட்டா என்கிட்ட கொண்டு வாங்கன்ற உடனே இவங்க போகிறாங்க. யாரு? அபூ சுஃபியான் தலைமையில் உள்ள வியாபார கூட்டம் வந்த உடனே வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிடுறாங்க. யார்கிட்ட? கிஸ்ராட்ட நிப்பாட்டிடுறாங்க. இது ஸ்டார்டிங் நேரம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நேரம், துவக்க நேரம். அப்ப அவர் கேட்கிறாரு, அபூ சுஃபியான் கேட்கிறாரு, அவர் நிறைய புடிலாம் வச்சு கேட்கிறாரு, நீ அந்த மனிதருக்கு சொந்தக்கார ஆள் யார் உங்கள அப்படின்னு கேட்கிறாரு. நான் தான் சொல்லி அபூ சுஃபியான் சொல்றாரு. அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நெருக்கமான உறவினர்கள். அப்ப அவரை கொண்டா வச்சுட்டு பின்னாடி மத்தாவா நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். இந்த அபூ சுஃபியான் தப்பா சொன்னார்னு வைங்க, பிந்தி இருக்கிற ஆளுக்கு தப்புன்னு சொல்லி தொலைச்சு போடுவேன். அவர் பொய்யா சொன்னார்னா பொய்ன்னு எனக்கு சொல்லி போடணும், உண்மையை சொன்னா நீ பேசாம மௌனமா இருக்கணும்னு எச்சரிக்கையெல்லாம் பண்ணிட்டு அபூ சுஃபியான் விவரத்தை கேட்கிறாரு. அது அபூ சுஃபியான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பண்ணலைன்னா நான் பாட்டுக்கு பொய்யை விட்டு அடிச்சிருப்பேன், பின்னாடி நிறைய செக் வச்சு அவர் சொல்ற. அபூ சுஃபியான் பின்னாடி சொல்றாரு, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு, அன்னைக்கு கேட்டார கிஸ்ரா கேட்டார, அப்பவே விட்டு ரசூலுல்லாஹ் பத்தி கண்ணாபின்னான்னு சொல்ல நினைச்சேன், ஆனா இந்த ஆள் என்னை முன்னாடி வச்சு மற்றவங்க எல்லாம் பின்னாடி வச்சு முகத்தை கூட பார்க்க முடியாம சிக்னலும் கொடுக்க இயலாது. இவர் சொன்னது பொய்ன்னு கத்திரணும், இல்லாட்டி இவர்கிட்ட தப்பிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணதுனால நான் கேட்டதுக்கெல்லாம் பட்டுன்னு உள்ளதான் சொன்னேன், ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லிட்டு போட்டு கேட்கிறாரு. அவர் வேற வேற கேள்விலாம் கேட்கிறாரு. அது இந்த தலைப்புக்கு தேவையில்லாத கேள்வி. அவருடைய குடும்பம் எப்படி, பாரம்பரியம் எப்படி, அவர் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்களா, வேற யாராவது அவங்க குடும்பத்தில் நபின்னு வாதிட்டு இருக்கிறாங்களான்னு இப்படி பல விஷயங்கள் கேட்கிறாரு. மேட்ரு என்னன்னு கேட்டா, சரி அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரு சொல்லுங்க, இதெல்லாம் அவருடைய கேரக்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. மாதா அமுருக்கும்,
உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, எதுக்காக அவரை எதிர்க்கிறீங்க, அவர் உங்கள்ட்ட வைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, யகூலு உபுதுல்லாஹ வஹதஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, வேற யாரையும் வணங்காதீங்க. அவனுக்கு அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்றாரு. அவனுக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள் ஒன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, ஒத்தருக்கும் மாயக்கூல் ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் சொல்வதெல்லாம் நீங்க விட்டுருங்க, சிந்திங்க, அப்ப சொன்னா பாட்டம் சொன்னான்னு பேசாதீங்க என்று இந்த முகமது சொல்கிறார். அதே மாதிரி யஅமுருனா பி ஸலாத்தி வ ஸகாத்தி வ ஸித்கி, தொலை சொல்றாரு, ஜகாத் கொடுக்க சொல்றாரு, உண்மை பேசுங்கன்னு சொல்றாரு. ஒல் அஃபாஃபி, துவக்கத்திலேயே மானத்தோடையும் மரியாதையோட வாழணும், சுயமரியாதை விடக்கூடாது. இதெல்லாம் காப்பி சுயமரியாதை எடுத்துட்டு பேசுறாங்களே. சுயமரியாதை துவக்க பிரச்சாரத்தில் எதை ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல மனுஷனுக்கு வேண்டிய மான மரியாதை, மானத்தை விட்டுறாத நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒல் அஃபாபி ஒசிலா, சொந்தக்காரங்களை சேர்ந்து வாழுமாறும் சுயமரியாதையோடு மானத்தோடு வாழுமாறும் உண்மை சொல்லுமாறும் தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் கட்டளை இடுறாரு. முன்னோர்கள் சொல்றதை விட சொல்றாரு. அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்றாரு. இவ்வளவுதான் மொத்தமே அபூ சுஃபியான் சொன்னது. அவர் சொல்ற மேட்டர் இவ்வளவுதாங்கிறார். அப்ப அந்த துவக்கத்தில் ஸ்டார்டிங்ல ரசூலுல்லாஹ் எடுத்து வச்ச மேட்டர் என்னது, இந்த வணக்கத்துக்கு அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா மானம் தான் வருது. இந்த வணக்கத்தை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, மானம் முக்கியம், மானம் தான் பிரதானம். மானத்துக்கு என்ன மானம் கட்டவனா இருக்கானு சொல்ற மாதிரி ஒரு முஸ்லீம் நடக்கக்கூடாது. இதெல்லாம் எங்க அப்படி நடக்கிறான்னு பார்த்தா காசுலாம் நடக்கிறான். நிறைய விஷயங்கள்ல மானம் கட்டு போறான், அதெல்லாம் 10% இருக்கலாம். 90% மானம் கட்டு போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிற விஷயத்திலையும் காசுக்காக அலைகிற விஷயத்திலையும் மட்டும்தான் கூடுதலாக நம்ம என்ன சொல்றோம், மானத்தை இழந்துடுறோம். அப்ப மானத்தோடு வாழுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுவதாக எதிரியின் வாயினாலே சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில 7வது ஹதீஸாகவும் 2681வது ஹதீஸாகவும் 2941 4553 5980 இவ்வளவு இடங்கள்ல நீங்க புகாரியில இந்த நீண்ட சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குதுன்றா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது, காசு பணத்தை திரட்டுறதுக்கு மானத்தை விடாம திரட்ட முடியுமா, மானத்தை இழந்துராம திரட்ட முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் யஸ்தாஃபிஃப் யுஇஃபுல்லாஹ், யார் ஒருத்தன் சுயமரியாதையோடு வாழ்கிறானோ அவனை அல்லாஹ் சுயமரியாதை வாழ வைக்கிறான். நீ நான் மானத்தை விட்டுல எனக்கு காசு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தன்னு வை, அல்லாஹ் அந்த மானத்தை இழந்துராம உன்னை வாழ வச்சிருவான், சாவடிச்சிட மாட்டான். நீ மானத்தோடு வாழ்வது என்று முடிவெடுத்தால் உன்னை மானத்தோடு வாழ செய்வான். ஒமை எஸ்தகனி, யார் ஒருத்தன் மக்கள் தயவு அடுத்தவன்ட்ட போய் கேட்க தேவையில்லை என்று நினைக்கிறானோ யுகுனிகில்லா, அவனை தேவையற்றவனாகவே அல்லாஹ் வாழ செய்து விடுகிறான். நாம் போய் அடுத்த கையந்தம் எவன்ட்டு கேட்க முடியாது அப்படின்னு இருந்தேன்னு வை, அதனால செத்து போயிட மாட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு தந்துருவான்லாம், அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை வாழ செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அறிவுரை புகாரியில 1428வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பைத்துல் மால்ல இருந்து அள்ளி தாங்கன்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி கஜானாவுல அள்ளி கொடுக்குறாங்க, அப்படி தான் கொடுப்பாங்க, அள்ளி கொடுக்குறாங்க, ஏதாவது 2 ஒட்டத்தை எடுத்துட்டு போன்றுவாங்க. அப்படி கஜானா அவங்க தனக்கு தான் எடுத்துக்கொள்ளலே தவிர கஜானாவெல்லாம் ரொம்ப கஷ்டமாவெல்லாம் இல்லை, கஜானாவில் செழிப்பாக தான் இருந்தது. அப்போ கேட்டாங்க, ஆகும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கேட்டவனு கொடுத்துட்டாங்களா, வாங்கிட்டு போக வேண்டியது தானே, இன்னும் கொஞ்சம் தாங்களேங்கிறாங்க. கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. சரி கொடுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியது தானே, இல்லை இன்னும் கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் கூட முகத்தை சொல்லிக்கல, இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொடுப்பா, அதே மாதிரி அது கொடுத்தாச்சு. 2000 வாங்கிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுங்க, 3 எப்படி நடக்குது. கேட்டாங்க, கொடுத்த என்ன கொடுத்தாங்கன்னு வரல, ஆனா ரசூலுல்லாஹ் தாராளமா தான் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு 3வது தடவை அப்பவும் கொடுத்து போட்டு சொல்றாங்க, மாயக்கூனு இந்தி மின் ஹைரின் ஃபலன் அத்தஹிரஹு அன்கும். இந்த ஒன்று விளங்கிக்க, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வம் இருக்க கஜானா, இதெல்லாம் என்னோட சொந்த இது கிடையாது, அமானிதமா தந்தது. இதுல எந்த ஒன்றையும் நான் எனக்கு எடுத்துக்கிற மாட்டாப்பா, ஏப்பா அலையிறீங்க, நானா வச்சுக்கிற போறேன், இதுல உள்ள எந்த ஒன்றையும் எனக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒமை யஸ்தாஃபிஃப், யார் ஒருத்தன் மானத்தோடு கேட்கிற, ஒரு தடவை கேட்டு அது தப்பு, 2வது கேட்டு 3வது கேட்டு இந்த பணத்தை கொடுக்குறாண்டவன அதை கொடுக்காட்டி தந்தது வாங்கிட்டு போயிடுவான். கேட்டவன என்ன செய்றீங்க, ஒரு ஆட்ட போறீங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, தூக்கி உடனே தர்றாட்டு வைங்களேன், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, 20,000 கேட்டுக்கலாம் போல இருக்க, கேட்டவன் தந்துட்டானே அப்படின்னு மனசுல வரும். என்ன செய்வோம், நான் மறந்துட்டேன், இந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது இன்னொரு 10,000 கிடைக்குமான்னு கேட்பமா இல்லையா,
10,000 ரூபாய் கேட்கும்போது 72 கேள்வி கேட்டான்னு வைங்களேன், ஒரு 5,000 ரூபாய்க்கு கொடுக்கணும். நம்ம அவன் கேள்வி கேட்க இல்லாம கொடுத்தாருன்னா நம்ம சைத்தான் செய்வான், இதான் மானக்கட்ட வேலை. நம்மளை மானத்தை போக்குறதுக்காக சைத்தான் பண்ணுவான், கொஞ்ச நேரத்தில் ஒரு பல்ட்டி அடிச்சு பார்த்து 10,000 அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நோய் உங்கள்ட்ட இருக்கிறது, உமை யஸ்தாஃபிர், யார் மானத்தோடு வாழ்கிறாரோ யுஇஃபுல்லாஹ், அப்ப சொல்றாங்க மானத்தோடு உன்னை வாழ செய்வான். உமை யஸ்தக்னி யுக்னிஹில்லா, யாரு அடுத்த வந்தே தேவையில்லை என்று இருக்கிறானோ அவனை செல்வந்தனாகவே அல்லாஹ் வந்து தேவையற்றவனாகவே வாழ செய்வான். உமையத்த சப்பர், இந்த மாதிரி வறுமை கஷ்டம் வரும் பொழுது மனுஷன்ட்ட இறக்கி வைக்க மாட்டேன்னு சொல்லி சபுராக சகித்து கொண்டு இருக்கிறானோ அவனை சகிப்புத்தன்மை உள்ளவனாகவே என்ன செய்வான், அல்லாஹ் ஆக்கி விடுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒமா உத்திய அகதுன் அதான் ஹைரன் அவுஸா மின சபரி, எந்த ஒரு மனிதனும் இந்த கஷ்டங்களை சகித்து கொள்ளுதல் இருக்குத, இதுக்கு நிகரான பாக்கியம் கிடையாது, கொடுக்கப்பட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க ஆசை அல்லாஹ் கொடுக்காவிட்டால் கூட எதை கொடுத்தான், எந்த கஷ்டம் வந்தாலும் மனிதன்ட்ட நான் இறக்கி வைக்க மாட்டேன், அதுலயே நான் சகித்து கொண்டு வாழ்வேன், நமக்கு உள்ளது இவ்வளவுதான், இதுல நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு இருந்தா இதுக்கு ஈடான இதுக்கு நிகரான ஒரு பாக்கியம் இல்லை. இதான் மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியத்திலே பெரும் பாக்கியம். இந்த தன்மை நமக்கு இருக்குதா, இந்த தன்மை என்னத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை சகித்து கொண்டு வாழ்வது, என்ன கஷ்டத்தை அல்லாஹ் தர்றானோ அதையே பொருந்தி கொண்டு வாழ்வது நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் தந்துட்டான்னு அர்த்தம். காசு தர்றது கிஃப்ட் இல்லை, இது கிஃப்ட். இப்படி இருந்தா அவனை ஈமானை விடமாட்டிய, இந்த தன்மை வந்துருச்சுன்னா ஈமான் நம்மகிட்ட போகுமா, தற்கொலை பண்ணுவோமா, வேற மாதிரி ஹராமில் ஈடுபடுவோமா? சகிச்சு கொண்டா எதுக்குங்க ஹராம செய்யறோம்? சகித்து கொள்ளுதல்ங்கிற வரமாட்டேங்குது. என்ன சகித்து கொள்ளுது? அடிச்சா சகிச்சுக்கிறது, திட்டினா சகிச்சுக்க நினைச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் வேற சகிக்க மாட்டேங்கிறோம். சகித்தலுங்க நம்மகிட்ட எது வருது? ஒருத்தன் நம்ம திட்டான்னு வைங்களேன், அவனா சகிச்சுட்டு போயிடுறான், அதுல சகிப்பாரு. ஒருத்தன் பேசினான்னு வைங்களேன், அது சகிச்சுக்கிடுவாரு. எதுல சகிக்கணும்? உன் இறைவன் உனக்கு ட்ரீட்மெண்ட் தரான், அதையும் சகிச்சுக்கிற மாட்டேங்கிற. இறைவன் உனக்கு இவ்வளவுதான் போட்டிருக்கானா, சரி அல்லாஹ் அவ்வளவுதாங்க, அவ்வளவு நான் சகிச்சுக்கிறேங்க அப்படின்னு இல்லாம நான் என் மானத்தை விலையா கொடுத்து கூட நான் வந்து என்ன செய்வேன், பணத்தை தேட வேண்டும் போனா அது எப்படி? இந்த சம்பவம் வந்து புகாரியில 6470வது ஹதீஸ்லையும் 1469வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சஹாபி பாருங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அப்படின்னு ஒரு சஹாபி, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்ட, இந்த கூட்டம் செஞ்ச மாதிரி அவரும் செய்யறாரு. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது நீங்க தாங்க கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, கொடுக்குறாங்க, கேட்கறது கேட்பாண்டு. இதே மாதிரி 3 தடவை. மனிதனுடைய பலவீனம் தானே, மறுபடியும் கேட்கிறாரு, எடுத்துக்க, மறுபடியும் கேட்கிறாரு, இந்தா வச்சுக்க. 3 தடவைக்கு பிறகு அறிவுரை சொல்றாங்க. நம்ம இதுலயும் ஒரு பாடத்தை கற்றுக்கலாம். என்ன, ஒரு பிச்சை கேட்கறானா, 50 காசு கொடுத்துட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னொரு 4 நாள் கொடுக்கலாம். 3வது அறிவுரை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்தவொன்னே வாங்கிட்டேன்னு கேட்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்குமையானால் ஒரு ரூபா கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் பார்த்து சேர்ந்தா இன்னொரு ரூபா வச்சுக்க பாருங்க, 3 தடவை கொடுத்துட்டு அறிவுரை சொல்லுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முதல் தடவை கேட்டவொன்னே இந்த அறிவுரை சொல்லியிருக்கலாம். முதல் தடவை கேட்டோம், அந்த அவங்களுக்கு அப்படித்தான் நடந்தாங்க, இவருக்கு இப்படித்தான் நடக்கிறாங்க. அவங்க கேரக்டர் அப்படின்னு விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது கேட்டு வந்தாங்கன்னா அவங்க மானத்தை விட்டு வந்தாலும் உடனே சுட்டி காட்டல, இந்த வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் இந்த வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் இந்த வச்சுக்கன்னு சொல்லி இதான் மானங்கட்ட தன்மை உச்சகட்டன்னு விளங்கிட்டு அப்பதான் அறிவுரை 3 தடவையும் செஞ்சு விட்டு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்காதப்பா, இது நல்லது இல்லை, நீ மனுஷன்ட்ட கேட்காத, இந்த யாசகம் கேட்கறது, இந்த மாதிரி கெஞ்சி வர்றது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பான்னு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், வல்லதி பாசக பில் ஹக், உண்மையை கொடுத்து உங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறான உண்மையான மார்க்கத்தோடு அந்த இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இனி ஒரு காலத்திலும் ஹத்தா உஃபாரிக்க துன்யா, இந்த துன்யா விட்டு நான் மௌத்தா போற வரைக்கும் ஒருத்தட்டையும் கையேந்த மாட்டேன். உங்க முன்னாடி நான் இப்ப உறுதி தர்றேன். 3 தடவை கேட்டேன், மானங்கிட்ட போய் கேட்டுட்டேன், இது ஒரு தவறான செயல், எனக்கு நீங்க பாடம் கத்து தந்துட்டீங்க, அதுக்கு பிறகு நான் மீறமான தெரியாம செஞ்சது, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமானதை எங்களுக்கு சொல்லி தரல, மானம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி தந்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இனி நான் மானத்தோட இருப்பேன். எந்த அளவுக்கு மானத்தோட இருப்பேன், எவர்கிட்டையும் நான் கேட்கவே மாட்டேன், வாங்கவே மாட்டேன், சாவுற வரைக்கும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டதுல தப்பு இருக்கு. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, குதிரையில ஏறி உட்காருவாராம், சாட்டை கீழே விழுந்துருமா, பக்கத்தில் வர நிப்பாராம், தம்பி அதை எடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாராம், அடுத்த ஆள் கேட்க கூடாது இருக்க, இதெல்லாம் கேட்கலாம், தப்பு இல்லை. இவர் எந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு கேட்டா, அவருடைய சாட்டை கீழே விழுந்தால் கூட நிறுத்தி இறங்கி அவரா எடுத்துக்கிட்டு ஏறி உட்கார்வாரே தவிர அப்படி ஒரு உதவி கூட கேட்க மாட்டேன்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரை. எந்த அறிவுரை, மானம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம், மானத்தை விட்டுட்டு கையேந்தாதே அப்படின்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தை எவ்வளவுக்கு பாதிச்சிருக்குன்னு கேட்டா இந்த அளவுக்கு பாதிக்குது. அபூபக்கர் ஆட்சி காலம் வருது,
வந்தோன்னு அதுக்கு மேல கஜானா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததை விட அபூபக்கர் காலத்துல கஜானா இன்னும் நிறைய பயங்கரமா பொங்கி வழியுது. கூப்பிடுறாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அடே இந்த ஹக்கீம் அப்ப வராம இருக்கிறாரு, அவருக்கு அவர் கூட்டு வா அப்படிங்கிறாங்க. வந்தோடனே எனக்கு தேவை கிடையாது, நான் எவர்ட்டையும் வாங்க மாட்டேன்ட்டார். அரசாங்கத்தில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுத்துட்டேன், நான் வாங்கவே மாட்டேனே அப்படிங்கிறார். அந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இவரை கூப்பிடுவதும் இவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி, தேவையானவராக இருக்கார், வசதியாவனா இல்லை, ஆனால் வாங்க மாட்டார். அவர்கிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு இந்த பெரிய பாக்கியம் இருக்கல, பொறுமை, சகித்து கொள்ளுதல், அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி இருந்துடுறாரு. உமரில் இல்லாம ஆட்சி காலம் வருது, அப்பவும் கூப்பிட விடுறாங்க, அந்தாலும் முதல் கூட்டு வாய்ப்ப இப்படி செஞ்சிட்டு இருக்காரு, அந்தாலும் வாங்கி தான் ஆகணும்னு வற்புறுத்துறாங்க, வாங்க மாட்டேங்கிறாரு. அப்ப உமரில் என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிடு, மக்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லி, மக்களை நாளைக்கு மறுமையில் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது, உங்களை சாட்சியாக்குறேன் அவர் சொல்றார். மக்களை கூட்டி சாட்சியாக்குறாரு, மக்களே இந்த ஆளை நான் கூப்பிட்டேன், பல தடவை வாங்கிக்கிற சொன்னேன், அவர் தான் மாட்டேங்கிறாரு, நாளைக்கு நான் வந்து ஹக்கீமுக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்க அல்லாட்ட என்ன செய்யக்கூடாது, எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் இன்னி ஊரில் அலைகி ஹக்கஹு, அவருடைய ஹக்கை, அவருடைய உரிமையை நான் எடுத்து கொடுக்கிறேன், அதை வாங்க மறுக்கிறார் அவரு, இதுக்கு நீங்க தான் சாட்சின்னு சொல்லி மக்களை எல்லாம் சாட்சியாக்குறார் என்ற செய்தியை புகாரியில 1472வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதுல என்ன விளங்குது, இந்த சுயமரியாதை எப்படி அவருக்கு வந்திருக்குன்னு கேட்டா ஒரு சொல்லுதான், ரசூலுல்லாஹ் மதிக்கிறவர்களுக்கு வரணும். ரசூலுல்லாஹ் மதிக்கிறேன்னு அடுத்து நமக்கு கார்ட்டூன் போட்டு கோவம் வந்துச்சுல, இது அல்ல மதிக்கிறது. கார்ட்டூன் போட்டதுக்கு வந்த கோவம்ங்கிறது வந்து மதிக்கிறது உள்ளதா, அது உணர்ச்சியில் உள்ளது, எல்லாரும் செய்வான். இதை எவன் யார் மதிக்கக்கூடிய ஆளை பத்தி சொன்னா கூட அவன் கோவம் வரதான் செய்யும், அது அல்ல. இந்த அறிவுரையை கேட்பீங்களா, அப்புறம் நீங்க கொந்தளிக்கிற அர்த்தம் இருக்குது. மானத்தை விடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா, கையெந்த கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா, கஷ்டம் வந்து அடுத்தாட்ட முறையிடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா, அதை கேட்கிறோமா? அப்படி கேட்டா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறோம்னு அர்த்தம். அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை துவா செஞ்சாங்கன்னு சொன்னோம்ல, நேற்று சொல்லி காட்டணும், முந்தா நாளும் சொல்லி இருக்கிறோம். 4 விஷயத்துல மூணு ஒரு விஷயம் என்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர்வழியை கொடு அல்லாஹ், ஒத்துகா இறையச்சத்தை கொடு அல்லாஹ், ஒல் அஃபாஃப சுயமரியாதையை கொடு அல்லாஹ், ஒல் கினா செல்வத்துக்காக நேற்று சொல்லி காட்டணும். செல்வத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்கிறதுக்கு, அந்த செல்வத்தை கேட்கும்போது எதையும் கேட்கறாங்க, அது மானத்தோட வரணும். செல்வம் மானம் கெட்டு போய் எனக்கு செல்வம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் செல்வத்துக்கு வந்து மானத்தை போடுறாங்க. எனக்கு மான சுயமரியாதையும் கூட அல்ல, அதோட எனக்கு செல்வத்தையும் கூட அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமானது எது, மானம்ங்கிற ரொம்ப முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளணும். இது வந்து புகாரில 4898வது ஹதீஸாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள்னா எல்லாரும் இல்லை, வீடு வாசல் இல்லாம வெளியூர்ல இருந்து வந்து அந்த பள்ளி வாசல்லையே இருந்தாங்கல்ல திண்ணையில, அந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த ஏழைகள், அவங்களை பாராட்டுறான். எப்படி பாராட்டுறான்னு கேட்டா, லா யஸ்ததீஊன லர்பன் ஃபில் அர்லி, இந்த பூமியிலே சென்று பொருளீட்டுவதற்கு அவர்களுக்கு முடியாது, கடகனிலாம் கிடையாது, வயலும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, பள்ளியாசல்ல படுத்து கிடக்குறாங்க, வேற வேலை வெட்டிலாங்க, இந்த மாதிரி நவீன காலத்துல மாதிரி அதிகமான வேலை வாய்ப்புலாம் கிடையாது. இருக்கிற மக்களுக்கு தான் ஒரு ஊர்ல வந்து அந்த எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்க இயலும். எத்தனை பேர் சம்பளம் இருக்கோ அது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசா ஒரு 1000 பேர் இருந்தா எப்படி வேலை கொடுக்கறது, பள்ளிவாசல்ல கிடக்க வேண்டியதுதான், யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. கொடுத்தா வாங்கி சாப்பிடுறதுங்கிற அளவுல இருக்கிற அந்த ஏழைகள் எல்லாம் சொல்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, ஒண்ணுக்கு வழி இல்லாம வக்கு இல்லாம இருக்கிறாங்க. அவர்களை அறியாத யாராவது அவர்களை பார்த்தார்களேயானால் பெரிய செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்களாம், ஒரு வெளியூர்காரன் வந்தான்னு வைங்க, அந்த சஹாபாக்களை பார்த்தா நடந்து கொள்ற விதமும் வறுமையை பத்தி யார்ட்டையும் பேசாதும், இன்னும் உயரார சாப்பிட்டா எப்படி இருப்பாங்க, அப்படி ஒரு மாதிரி அப்படி மிதப்பா இருக்கிறேன் பார்த்துட்டு நல்ல மிதப்பா இருப்பாங்க இவ்வளவு இருக்க, இப்படி நினைக்குவாங்களாம். யாரு, அவர்களை பற்றி அறியாதவர்கள் நினைப்பார்களா, அக்னியா செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். மினத்த அஃபுஃபி, எதனால் நினைக்கிறாங்கன்னா அந்த சுயமரியாதை காரணமாக, யார்ட்டையும் கையேந்தாம இருக்கிறாங்களே, தங்களுடைய வறுமையை முறையிடாம இருக்கிறாங்களா, அதை பார்த்துவிட்டு என்னுடைய யார்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஆளுக்கு அந்த ஆளுக்கு நல்லா இருக்கும் போல இருக்க, ஒரு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, பள்ளியாசல படுத்து கிடக்குறாங்க, ஆனா அவங்க நிறைய காசு இருக்கும் போல இருக்கு, சும்மா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இப்படி வந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தன் இந்த மாதிரி நினைக்குவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன அடையாளம், லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட போய் கெஞ்சி கையேந்த மாட்டார்கள், மக்கள்கிட்ட போய் கெஞ்சி கையேந்த மாட்டார்கள். இந்த சஹாபாக்களை வந்து ரொம்ப சிலாகித்து சொல்றான், அந்த ஏழை சஹாபாக்களை. இது குர்ஆன்ல வந்து 2வது சூராவுல
273வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும், உறுதியான பொருளாதாரத்தில் வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னாடி மானம் ஃபர்ஸ்ட், செகண்ட் பொருளாதாரம். ஃபர்ஸ்ட் என்னது, மானம் மரியாதை ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு பொருளாதாரம் வரும் என்றால் பொருளாதாரத்தை விடணுமே தவிர மானத்தை விட்டுறக்கூடாது. மானத்தை விட்டா தான் காசு கிடைக்கும் என்றால் எதை விடணும், காசை விட்டு மானத்தை பிடிச்சிக்கணுமே தவிர மானத்தை இழந்து காசு சம்பாதிக்க கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, லா யஃப்தஹில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின், ஒருத்தன் கையேந்திர வாசலை அவன் தனக்குத்தானே திறந்து விட்டால், அடுத்த ஆள்கிட்ட கையேந்திர ஒரு வாசலை திறந்து விட்டால், இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அவனுக்கு வறுமையுடைய வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை. வறுமை வாசல் எங்க திறக்கப்படுது, வறுமையே உங்களுக்கு குறைய மாட்டேங்குதுன்னு கேட்டா எப்ப போய் 1000 2000 தரீங்களா, ஒரு 3000 இருக்குமா, 10 ரூபா இருக்குமா, இப்படின்னு எப்ப இறங்குறோமோ அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஓ நீ அப்படி போறியா, அப்ப நம்ம ரூட்டை கிளியர் பண்ணி அடைச்சு போறோம், போ அங்கிட்ட போய் தொலை, ஒவ்வொருத்தன் காலமெல்லாம் கேட்டு இரி, அப்ப அப்படி நல்லா திறந்துருவானுங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒருவன் வந்து லா யஃப்தஹில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பாப மஸாலத்தின், கையேந்துகிற ஒரு வாசலை ஒருவன் தனக்குத்தானே திறந்து கொண்டானேயானால் அவனுக்கு வறுமை வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை என்று நமக்கு பொருள் இல்லாம போறதுக்கு இது காரணங்கிறாங்க. எப்ப கையேந்திரமோ அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். கையேந்திரவர்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு, அந்த கையேந்தினாங்கண்டா யாராவது அவங்க பாரம்பரியமா தொடர் மாதிரி ஆக்கி விட்டுறான்ல. கையேந்திர அவன் ஏந்திரான்னு வைங்களேன், அவன் ஏந்திரன் பிள்ளை ஏந்தி அது ஒரு அமைப்பு, அது ஒரு ஜாதி மாதிரியே போயிடும் ஒரு கட்டத்தில். அப்ப இந்த கையேந்திரங்கிற வாசலை திறந்தால் ஃபக்ர் வாசலை, வறுமை வாசலை நினைஞ்சிடறான்ல திறந்து விட்டுக்கிறான்னு சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 9053வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே ஹதீஸ்ல வந்து இன்னொரு வாசகம் இருக்கிறது, மன் நஸலத் பிஹி ஃபாகத்துன், ஒருத்தனுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டால், ஒரு கஷ்டம், பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு ஃபஅன்ஸலஹா பின்னாசி, அதை மக்கள்கிட்ட கொண்டே அவன் முறையிட்டு விட்டானேயானால் லம் துஷத்த ஃபாகத்துஹு, அவனுடைய வறுமை அடைக்கப்படவே படாது. கேட்டுக்கிட்டே நீ இருக்க வேண்டியதான் சொல்றாங்க. மன் நஸலத் பிஹி ஃபாகத்துன், ஒருத்தனுக்கு வறுமை ஏற்பட்டு ஃபஅன்ஸலஹா பின்னாசி, மக்கள்கிட்ட இறக்கி வைத்தானேயானால் லம் துஷத்த ஃபாகத்துஹு, அவனுடைய வறுமை அடைக்கப்படவே செய்யாது. ஒமன் நஸலத் பிஹி ஃபாகத்துன், வறுமை வந்து ஃபஅன்ஸலஹா பில்லாஹி, அல்லாஹ்ட்ட இறக்கி வைத்தால் இரண்டில் ஒரு நன்மை அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒன்னு காசே கிடைச்சிரும், இல்லைன்னா அந்த உறுதியா இருந்ததுக்கு அங்க நன்மை கிடைச்சிரும். அதுக்கு கேரண்டி தான், பொருளாதார கேரண்டி கொடுக்க முடியாத. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான், மனுஷன்ட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடைக்கப்படாது. நீ நினைப்ப அடைக்கப்படுற மாதிரி நினைப்ப, அடுத்தடுத்து நீ மனுஷன்ட்ட போயிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவான். அல்லாஹ்ட்ட கேட்டேன்னு சொன்னா உனக்கு செல்வம் தருவது நல்லதா இருந்தா தந்துடுவான், நல்லது இல்லைன்னு அவன் ஒரு கணக்கு போட்டு உனக்கு செல்வம் கொடுத்தா கெட்டு போயிடுவான், வேணாம் அப்படி நினைச்சாண்டு வை. நீ கேட்டதுக்காக வேண்டி அங்க வரவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க மறுமையில, அங்க போய் நீ வெற்றி அடைஞ்சிடலாம். சொல்றாங்க ஃபயூசிகுல்லாஹு யர்சுகு ஆஜிலின் அவ் ஆஜிலின், இங்கேயோ அங்கேயோ அல்லாஹ் கொடுத்துருவான் அதுக்குரிய பரிசை. இங்கேயோ ஆஜில்னா இங்கே கொடுக்குறது, ஆஜில்னா அங்கே கொடுக்குறது. அப்ப இங்கே வேண்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான், அங்கே வேண்டாலும் கொடுத்துருவான், ஏதோ ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால கஷ்டம் வந்தா மனுஷன்ட்ட இறக்காது. ஏன் மனுஷன்ட்ட இறக்க கூடாங்கிறாங்க, மானத்தை இறக்குறது. மனுஷன்ட்ட போய் கையை ஏந்தினால் உங்களுடைய மான சுயமரியாதை அங்க போயிடுது. இது திருமதியில 2248வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யாசகம் கேட்கிறார், பார்த்தா ஆளு நல்லா வாட்ட சட்டமா திரகாத்திரமா இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா யஅஹுது அஹதுக்கும் அஹ்பலஹு, கயிறை எடுத்துக்கொண்டு மலைக்கு போய் அங்க உள்ள சுள்ளிகள் இதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வந்து அதை முதுகுல சுமந்து அதை வித்து அதுல உனக்கும் எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கும் தர்மம் செஞ்சு வாழ்றிய, இது வந்து எதை விட அடுத்தவன்ட்ட போய் கேட்கறது சிறந்ததுப்பா. அடுத்தவன்ட்ட கேட்கறத விட என்ன செய்யலாம், ஒரு மூட்டத்துக்கு ஒரு வேலை இருக்குமான்னு போய் கேளு. மூட்டையை தூக்கி அது கூலியை வாங்கி அந்த கூலியில நீ சாப்பிட்டு அதுல ஒரு 5% தர்மம் பண்ணு, இது எவ்வளவு சிறந்தது, எதுக்கு போய் நீ மக்கள்கிட்ட போய் கேட்கிற அப்படின்னு சொல்லி உழைக்க சொல்றாங்க. உழைச்சு வாழு, எந்த வேலையா இருந்தாலும் செய்ய, தப்பு கிடையாது. யாசனை மட்டும் கேட்டக்கூடாது, பிச்சை கேட்டக்கூடாது, சும்மா கேட்கக்கூடாது, வேலை தாங்கன்னு கேளு, எந்த வேலை இருந்தாலும் செய்யி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 1480லையும் 2047 1470 1471 ஆகிய ஹதீசுகள்ல இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மறுமையில என்ன ஆகும்னு கேட்ட, யாரு அடுத்தவன்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறானோ எல்லாத்தையும் நல்ல அழகா எல்லாம் எழுப்புவான். எப்படி மூத்தாப்புறன்னு அப்படி எழுப்புவான். சில பேரை வந்து வித்தியாசமா எழுப்புவான். அல்லாஹ்வுடைய போதனையை மறுத்தவனை குருடனை எழுப்புவான். அல்லாஹ் அவன் இந்த உலகத்துல கண் பார்வையோட இருந்தாலும் அவனை எப்படி எழுப்புவான், கண்ணு தெரியாம எழுப்புவான். அல்லாஹ்ட்ட அவன் கேட்பான், யா ரப்பி லிமா ஹஸர்தனி, ஆமா என்னை ஏன் குருடனா எழுப்புன, கது குண்டு பசீரா,
எனக்கு பார்வையெல்லாம் இருந்துச்சேன்னு அவன் கேட்பான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அப்படித்தானே எழுப்புவேன். அத்தத்துக்கு ஆயாத்தி ஃபனசீதஹா, என்னுடைய அறிவுரைகள்லாம் உனக்கு சொல்லப்பட்டுச்சா இல்லையா, அதை புறக்கணிச்சியா இல்லையா, கதாலிக்கல் யௌமத்தும்சா, அந்த மாதிரி இப்போ நீ வந்து புறக்கணிக்கப்படுகிறாய் என்று சொல்லி எல்லாரையும் எப்படி மௌத்தா பண்ணாங்களோ அப்படி எழுப்பி போட்டு அல்லாஹ்வுடைய போதனையை மறுக்கிறானே அவனை மட்டும் குருட்டு பயலா எழுப்புவாங்கிறான் அல்லாஹ். அந்த மாதிரி இந்த யாசிக்கிறவங்களும் ஒரு மாதிரியா அனுப்புவான். எப்படி அவர்களை அனுப்பும் போது முகத்தில் எதுவுமே சதையே இருக்காது, ஒட்டி போய் எலும்பு தான் இருக்கும். எலும்பு தோல் இருக்கும், எலும்பு தோலுங்கிறோம்ல, முகத்தில் அப்படி தெரியும். அங்க மறுமையில் நிற்கும் போது உங்களெல்லாம் கையேந்த நாளுக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் எப்படி எழுப்புவானா, மாயசாலு ரஜுலு யஸ்அலு நாஸ, அதாவது மக்கள்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். ஹத்தா யஅதி யௌமுல் கியாமா, கியாமத் நாள் அவன் எப்படி வருவான் என்றால் லைஸ ஃபீ வஜ்ஹி முஸாத்துல் அஹ்மின், கொஞ்சம் கூட இறைச்சியே இல்லாம அப்படி எல்லாம் ஒட்டி போயிருக்கும். இறைச்சி இல்லாட்டி என்ன செஞ்சிருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை எல்லாம் பண்ண வேணாம், ஒரு 95 வயசு கிழவனை போய் பாருங்களேன், தெரிஞ்சு போயிடும், எல்லாம் போயிருக்கும், தோல் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிற்போம். யாரு 25 வயசுல மௌத்தா போனாலும் நம்ம மூஞ்சி என்ன மூஞ்சியா இருக்கும், கிழட்டு மூஞ்சியா இருக்கும், எல்லாம் ஒட்டி போயிருக்கும், அங்கனே அடையாளம் தெரிஞ்சு போயிடும். அப்படி எதுக்கு அல்லாஹ் வந்து எவ்வளவு வெறுக்கிறதா இருந்தா, இந்த யாசகத்தை வெறுக்கிறதா இருந்தா இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது புகாரியில 1475 ஹதீஸ்ல இருக்கிறது.